வணக்கம். அம்மா உங்களுக்கு கதை சொல்ல வந்துட்டேன். அதாவது முல்லா அப்படிங்கிறவர் ஒரு நல்ல மனிதர். அவர் சிறந்த புத்திசாலி. அவரை பற்றி நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னால் அம்மா கதையை நீங்கள் எல்லாருமே கேட்குறீங்க, நிறையா பேர் கேட்குறீங்க. ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா அம்மா இன்னும் உற்சாகமாக இன்னும் நிறையா கதையை சொல்லுவேன். சரியா? எனக்கு இந்த உதவியை செய்யுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சரி, இப்போ நம்ம கதைக்கு போகலாம். அதாவது முல்லா அவர் கப்பலில் ஒரு நாள் பிரயாணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். நிறைய பேர் அந்த கப்பலில் போய்கிட்டு இருக்காங்க, முல்லாவும் போய்கிட்டு இருக்காரு. திடீர்னு மேகம் நிறைய சூழ்ந்துருது. காற்று ரொம்ப பலமாக வீசுது. மழை வர்ற மாதிரி ஒரு அறிகுறி. அதே சமயத்தில் ரொம்ப தூர பயணம். அதனால் பயணம் பண்ண நாள் ஓடிக்கிட்டே இருக்கு. அவங்க கொண்டு வந்த உணவு தண்ணி எல்லாம் தீர்ந்து போயிடுது. ஆனால் கரையே வரமாட்டேங்கி. அந்த கப்பல் போய்கிட்டே இருக்கு. அவங்க போய் சேர வேண்டிய கரை வரல. எப்படியோ அந்த காற்று ரொம்ப வேகமாக அடிச்சதுனால அவங்க போய்கிட்டு இருக்க கப்பல் கொஞ்சம் ரொம்ப அலமோதி அங்கே எங்கேயுமா வழி மாறி போய்கிட்டு இருக்கு. கரையே தென்படலை. அப்போ உணவும் தண்ணீருமே இல்லை. ரொம்ப கவலையாகிடுறாங்க எல்லாரும். எப்போ நம்ம கரை சேர போகிறோம், நமக்கு உணவும் இல்லையே தண்ணீரும் இல்லையேன்னு சொல்லி எல்லாம் கவலைப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்போ எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்பா ஒருத்தர் பெரிய செல்வந்தர். அவர் சொல்கிறாரு, பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட சொல்கிறாரு, அந்த பணக்காரர் சொல்கிறாரு, நான் மட்டும் எப்படியாச்சும் கரைக்கு போயிட்டேன்னா நான் என்னுடைய சொத்தை பூரா எல்லாருக்கும் நான் எழுதி கொடுத்துருவேன். எனக்கு இந்த உயிர் மட்டும் நான் தப்பிச்சிட்டா போதும். போய் கரையில் நான் போய் சேர்ந்தா போதும். என் சொத்தை பூரா நான் எல்லா ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்துருவேன், தானம் பண்ணிடுவேன்னு சொல்கிறாரு ஒருத்தர். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் மட்டும் அந்த கப்பல் என்னை கரையில் கொண்டு சேர்த்துருச்சுன்னா சரி, நான் ஒரு 1000 பேருக்கு சாப்பாடு இலவசமாக போடுவேன். 1000 பேருக்கு நான் சாப்பாடெல்லாம் போட்டு அவங்கள பசியாத்துவேன்னு ஒருத்தர் சொல்கிறார். இன்னொருத்தர் என்ன சொல்கிறாரு, நான் மட்டும் கரைக்கு போய் சேர்ந்துட்டேன் அப்படின்னா என்கிட்ட ஆடம்பரமான பொருள்கள் நிறையா இருக்குது, அதெல்லாம் அள்ளி மக்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னொருத்தர் சொல்கிறாரு, நான் ஒரு துணிமணி வியாபாரம் பண்ணுறேன், ஏழை மக்களுக்கு நான் நிறைய துணிமணியெல்லாம் தானமாக கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு மனசுக்கு பட்டதை பேசிக்கிட்டே வர்றாங்க. அப்போ முல்லா என்ன செய்கிறாரு, இவங்க பேசுறதெல்லாம் கவனிச்சுக்கிட்டே வர்றாரு. திடீர் முல்லா என்ன செய்கிறாரு, நீங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் பேசுகிறீங்களே, நம்மளை காப்பாற்றுறவர் கடவுள் தான். நம்ம கடவுளை கொஞ்ச நேரம் பிரார்த்தனை பண்ணுவோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கடவுளை பிரார்த்தனை பண்ணால் கடவுள் நம்மளை கரை சேர்த்துருவார், வாங்க நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அவங்க யாருமே அதை காதலையே வாங்கிக்கிடவே இல்லை. அதுக்கப்புறம் முல்லா என்ன செய்கிறாரு, சிறிது நேரம் அமைதியாக இருக்கார். அப்புறம் திடீர்னு என்ன செய்கிறாரு, நம்ம கரையை தொட்டுட்டோம், நம்ம கப்பல் கரை பக்கத்தில் வந்துருச்சு, பாருங்க அப்படின்னு ஒரே ஆரவாரமாக சொல்கிறார். எந்திரிச்சு ஒரே சந்தோஷமாக குதிச்சு சொல்கிறார். கை தட்டிட்டு நம்ம கையெல்லாம் தட்டுறாரு. நம்ம கரைக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக எந்திரிச்சு சொல்கிறார், கத்துறாரு. உடனே அந்த பக்கத்தில் இருக்கவங்கெல்லாம் ஒரே குதியாட்டம் போடுறாங்க. அப்பா, நம்ம கரை சேர்ந்துட்டோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆஹா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, கரை சேர்ந்துட்டோம், இனிமேல் எங்களுக்கு கவலையே இல்லை அப்படின்றாங்க. கவலையே இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப பேசுகிறாங்க. வாங்க நம்ம கரைக்கு போவோம் அப்படின்னு எல்லாம் எந்திரிச்சு கிளம்புறதுக்கு வழி பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் கரையில் சேர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் செல்வாக்கெல்லாம் எழுதி கொடுத்துருவீங்களா அப்படின்னு முல்லா அந்த பணக்காரரை பார்த்து கேட்குறாரு. அவர் பதிலே சொல்லலை. இன்னொருத்தரை பார்த்து, நீங்கள் 1000 பேருக்கு உணவளிப்பேன்னு சொன்னீங்களே, இப்போ கரைக்கு போன உடனே செஞ்சுருவீங்களோ அப்படின்னு கேட்குறாரு. யாருமே அந்த சொன்னதெல்லாம் மறந்துடுறாங்க. நம்ம தான் கரைக்கு வந்துட்டோம்ல, நீ எதுக்கு செய்யணும் அப்படின்ட்டு ஒரு அலட்சியமாக எல்லாருமே ஒரு சிரிப்பாக, நாங்கள் கரைக்கு வந்துட்டோம்ல, அதான் நம்ம அப்புறம் யோசிச்சுக்கிடுவோம், அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டு அலட்சியமாக பேசுகிறாங்க. அப்போ முல்லா என்ன செய்கிறாரு, ரொம்ப நல்லா ஹான்னு சிரிக்கிறார். சிரித்த உடனே, என்ன நீங்கள் சிரிக்கிறீங்க அப்படின்றாரு. நான் சும்மா தான் கரை வந்துருச்சுன்னு சொன்னேன். நம்ம கப்பல் இன்னும் கரையை தொடவே இல்லை, நம்ம நடுக்கடலில் தான் இருக்கோம். நீங்கள் வாய்க்கு வந்தபடி நான் சொத்தை எழுதி கொடுத்துருவேன், 1000 பேருக்கு சாப்பாடு போட்டுருவேன், நான் ஆடையெல்லாம் தானம் பண்ணுவேன்னு பேசுனீங்களே, கரை வந்துருச்சுன்னு நான் சொன்ன உடனே அந்த பேச்சையே காணோம். அப்போ மக்கள் என்ன செய்றீங்க, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறீங்க. நம்ம ஒரு சொல் சொன்னால் நம்ம அதன்படி நடக்கணும். முதல்ல நம்ம ஒரு ஆபத்தில் இருந்தால் கடவுளை தான் பிரார்த்தனை பண்ணணும். நான் பிரார்த்தனை பண்ண கூப்பிட்டேன்,
நீங்கள் யாருமே பிரார்த்தனை பண்ண வரல. ஆனால் நம்ம நடுக்கடலில் தான் இருக்கோம். இன்னும் கரையை நம்ம தொடவே இல்லை. நான் சும்மா தான் சொன்னேன். நீங்கள் யாருமே கடவுளை பிரார்த்தனை பண்ணாமல் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியெல்லாம் மறந்தே போயிட்டீங்களே. இப்படியா மனுஷங்க இப்போ பேசுறது அப்படின்னு சொல்கிறார். சொன்ன உடனே அங்கனக்குள்ளே எல்லாரும் அமைதியாக இருக்காங்க. அவங்களுக்குள்ள மனசுக்குள்ளே கஷ்டமாக இருக்கு. ஆமாம், நம்ம சொன்னோம், அது தப்பு தான் அப்படின்னு தலையை கவுந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ தான் என்ன செய்கிறாரு முல்லா, வாங்க நம்ம எல்லாரும் பிரார்த்தனை பண்ணுவோம். கடவுளை பிரார்த்தனை பண்ணால் நம்ம கண்டிப்பாக கரை சேருவோம். வாங்க, இனிமேல் நம்ம பேசக்கூடாது, இறைவனை தான் நம்ம வணங்கணும் அப்படின்னு சொல்கிறாரு முல்லா. எல்லாரும் என்ன செய்கிறாங்க, மன அமைதியாக உட்காந்து கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஐயா, மழை மேகமாக இருக்குது, கரு மேகங்கள் இருண்டு வருது, எங்களுக்கு உணவும் இல்லை தண்ணீரும் இல்லை, நாங்கள் நடுக்கடலில் இருக்கோம், எங்களை எப்படியாச்சும் காப்பாற்றுங்கன்னு சொல்லி எல்லாரும் வணங்குறாங்க. ஒரு வணங்கி முடித்து ஒரு கொஞ்சம் நேரம் ஆகுது. கப்பல் அது பாட்டுக்கு திசைக்கு, அது போகிற திசைக்கு போய்கிட்டே இருக்குது. அப்புறம் ஒரு சில மணி நேரம் ஆயிடுது. மேகங்கள் எல்லாம் விலகிடுது. மழையும் அந்த சாரலெல்லாம் நின்றுடுது. நல்ல வெளிச்சமாயிருது. கப்பல் என்ன செய்யுது, கரையை தொட்டுருது. எல்லாரும் சந்தோஷமாக அவங்கவுங்க ஊர்களுக்கு போயிடுறாங்க. முல்லாவும் சந்தோஷமாக அவருடைய இருப்பிடத்துக்கு போயிருக்காரு. அதாவது மனிதனுடைய மனம் நேரத்துக்கு நேரம் மாறக்கூடியது. அதாவது ஒவ்வொருத்தங்க சொல்லுவாங்க, சொன்ன மாதிரி செய்கிறவங்க ஒரு சிலர் தான். ஒரு சொல் ஒரு செயல் அப்படின்னு இருப்பாங்க. சில பேர் அவங்கவுங்க வாய்க்கு வந்ததை சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆபத்து வந்தால் நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணணும். ஒரு சொல் சொல்லும்போது யோசனை பண்ணி பேசணும். அதைத்தான் முல்லா என்ன செஞ்சார், அவங்களுக்கு அந்த பயணிகளுக்கு உணர்த்தினார். சரியா? இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். அம்மாவுக்காக எல்லாருமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம்.